यस्य स्मरणमात्रेण नामभक्तिः प्रजायते तन्नमामि यतिश्रेष्ठं போதேந்திரம் ஜெகதாம் குரு. பகவன் நாம போதேந்திராள்னு நம்ம பிரசித்தமா கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கும் கோவிந்தபுரத்துல எல்லாரும் இந்த நாம தீட்சை எடுத்துட்டு நாம மகிமையை இந்த தமிழ்நாட்டில் ஸ்தாபிதம் பண்ணவர். எப்படி ஆச்சாரியால் அத்வைத தத்துவத்தை ஸ்தாபிதம் பண்ணியிருக்காளோ அந்த மாதிரி ராம 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 ராமான்னு சொல்றதுக்கும் சரி, சிவ 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 சிவான்னு சொல்றதுக்கும் சரி, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்றதுக்கும், முருகா முருகா முருகான்னு சொல்றதுக்கும் இந்த பகவானுடைய நாமாக்களை சொல்வதனால் புண்ணியம் உண்டு, ஸ்ரேயஸ் உண்டு அப்படிங்கிறத சாஸ்திர ரீதியாக ஸ்தாபிதம் பண்ணவர்கள். அது மாத்திரமல்ல, இது மாதிரியான நாமாக்களை சொல்றவாளை பத்தி அவ குறை சொல்லக்கூடாது, அவஹேளனம் பண்ணக்கூடாது, அதை குறைவாக மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நாமாபராதா தசை அப்படிங்கிறதாக 10 விதமான என்ன சொல்றது பிடிக்காததாக பண்றது, 10 விதமான வெறுப்பு கூடாது. அப்படி இந்த நாம சித்தாந்த கௌமுதி, நாம ரசாயனம், இப்படி எல்லாம் புஸ்தகங்கள் எல்லாம் கொடுத்து எப்படி மந்திரங்களை ஜபித்தால் புண்ணியம் உண்டோ, எப்படி வேத அத்தியனம் செய்தால் புண்ணியம் உண்டோ, எப்படி வேள்விகளை செய்தால் புண்ணியம் என்பது உண்டோ, அதுபோன்று பாமரர்களிடம் ஆரம்பித்து பண்டிதர்கள் வரையிலே பால விருத்த புத பாமர நிர்விசேஷம் ஆனந்த யந்தம், எல்லா வயசுக்காரா, எல்லா ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க, எல்லா பாலினங்கள் எல்லாருக்கும் புண்ணியத்தை அளிக்கக்கூடிய சுலபமான சாஸ்திரியமான வழி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத இந்த பகவன் நாம போதேந்திராள் ஸ்தாபிதம் பண்ணியிருக்க. அதை ஒட்டி நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டில் திருவசநல்லூர் ஐயாவாள், மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் அந்த நாம சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்க. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர்.